ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த மாதத்திலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளில் இன்று தொடங்கி 5 நாட்கள் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இறை வார்த்தையை கேட்க போகிறோம். குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக நாம் ஒன்று கூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. நல்ல மனவிட்டு சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இல்லை. அன்பானவர்களே, இன்னும் வர இருக்கிறவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் கொஞ்சம் முன்னால் வந்துட்டோம். தொடக்கத்திலேருந்தே நாம் வந்துட்டோம். நாம் இந்த இடத்துல ஒன்றாக கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கென்று சொல்லி ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன நோக்கம்? அன்பானவர்களே, அது ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை பொறுத்தது. அன்பானவர்களே, இந்த இடத்துல நிற்கிற நாம் பல விதமான பிரச்சனைகள்லேருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கிறோம். ஒரு ஏக்கத்தோடு தான் வந்திருக்கிறோம். நான் இந்த மாதத்தில் அருள்வாழ்வு தியான இல்லத்துக்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், என்னுடைய வேதனை நீங்கும், எனக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும், ஒரு நம்பிக்கையில் தான் நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோமே தவிர அன்பானவர்களே வேறு எந்த காரணமும் கிடையாது. ஆனால் அன்பானவர்களே, திருப்பாடல்கள் 22வது அதிகாரம் 26வது இறை வார்த்தையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவார்கள், ஆண்டவரை தேடுவோர் அவரை புகழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவார்கள், ஆண்டவரை தேடுவோர் அவரை புகழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அன்பானவர்களே, தூய ஆவியானவர் வரும்போது நிறை உண்மை நோக்கி நம்மை நடத்துவாராம். பரிசுத்த ஆவியானவர் இந்த தியானத்தில் நம்மை வழி நடத்தினால் இந்த தியானம் நமக்கு ஒரு வெற்றிகரமான தியானமாக அமையும். ஆகவே இதை மனதில் வைத்து கொண்டு இந்த பாடலின் 2 வரிகளை மட்டும் பாடி தூய ஆவியானவருடைய பிரசன்னத்திற்காக நாம் ஜெபிப்போமா? உருக்கத்தோடு இணைந்து பாடுவோம். அன்பானவர்களே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உணர்ந்து பாடுவோம். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. பாடுவோமா? உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை விரித்து கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை ஏந்தியபடி வைத்து கொள்ளுங்க. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். இந்த வேளை முக்கியமான வேளை, ஆண்டவருடைய இரக்கத்தின் வேளை, ஆண்டவருடைய கிருபையின் வேளை என்பதை உணர்ந்தவர்களாக மனவிட்டு துதிப்போமா? சர்வ வல்லவரையுமே துதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவருடைய தெய்வீக கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு மேலானது. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா, மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா, தகப்பனே, நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இடரல்கள் இன்னல்கள் மாறுவதற்காக நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. தகப்பனே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. கரங்களை விரித்து துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே, உம்மை துதிக்கிறேன், சர்வ வல்லவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தெய்வமே நன்றி, தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி ஆண்டவரே. தெய்வமே நன்றி, தெய்வமே ஸ்தோத்திரம். அப்படியே நாம் முழந்தால் படியிடுவோமா? முழந்தால் படியிடுவோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முழுக்க ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால், அன்பானவர்களே, ஆண்டவர் என்னிடமிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். தேவத்தாய்க்கு உடனே நினைச்ச உடனே மீட்பர் வயிற்றிலே சுமக்கக்கூடிய கிருபை கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, என்ன நடந்தது? தேவ அன்னைகிட்ட ஆண்டவருடைய தூதர் பேசுகிறாங்க, பாருங்க இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களை கேட்கும்போது தேவத்தாயினுடைய டவுட்ஸ், அதாவது சந்தேகங்கள் எல்லாம் தெளிவு பண்ணின பிறகு தேவத்தாய் என்ன சொல்கிறாங்க? இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்த பிறகுதான் ஆசீர்வாதம் கடந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். மனவிட்டு சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. அன்பானவர்களே, அதே போல தான் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி விட்டு கொடுக்க அவர் விரும்புகிறார். கண்களை மூடிக்கொள்வோமா? கண்களை மூடிக்கொள்ளும். இந்த 5 நாட்களும் எனக்கு ஆசீர்வாதமான நாட்களாக அமையணும். இந்த 5 நாட்களும் எனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். இந்த 5 நாட்களிலே என்னுடைய சந்தேகங்கள், என்னுடைய தடைகள் எல்லாவற்றிற்கும் தெளிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். எப்படி விட்டு கொடுப்பது? ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, ஊழியர்கள் வழியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் சொல்படியே நான் நடக்கிறேன் அப்பா. தகப்பனே, என்னை முழுக்க விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு விடுதலைக்காக, ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. தகப்பனே, தேவத்தாய், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததின் பின்னால் தானே ஆண்டவரே நீர் வயிற்றிலே ஆண்டவரை கடந்து வந்தீர். அதே போல ஆண்டவருடைய பாதத்திலே மண்டியிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவர், இந்த மாலை வேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வேளையாக அமையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் தொடுங்க ராஜா. தகப்பனே, ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே.
தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தெய்வமே நன்றி, தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி ஆண்டவரே, தெய்வமே நன்றி, தெய்வமே ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுக்க ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் உங்களுக்கு புதிய இதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை உங்களுக்குள்ளே புகுத்துவேன், உங்களுக்குள்ளே இருக்கிற கல்லான இதயத்தை நான் எடுத்து போடுவேன், கனிவுள்ள இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவரிடம் நம்முடைய இருதயத்தை கொடுப்போமா? நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, கலக்கம் இருக்குது. ஆண்டவர் நான் யாருக்கிட்ட கொடுக்க? ஆண்டவரை நீரே பார்த்து கொள்ளும், என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே நன்றி ஆண்டவரே, தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. அப்படி நாம் அமர்ந்து கொள்வோமா? ஒரு நிமிடம் நம்ம உட்கார போகிறோம். உட்கார்ந்து அன்பானவர்கள் சின்ன காரியங்களை நாம் சிந்தித்து விட்டு தொடர்ந்து நாம் இன்னும் ஆழமாக ஆர்வத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அன்பானவர்கள், இந்த ஆராதனை வேளையில் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். தாவீது அரசர் தான் எழுதியிருக்கிறாரு. திருப்பாடல்கள் 22வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை ஏற்கனவே சொன்னோம். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவார்களாக, ஆண்டவரை தேடுவோர் அவரை புகழ்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புகழ்ச்சி பலி என்பது அன்பானவர்கள் ஒரு விடுதலையான ஜெபம். யார் புகழ்றாங்களோ, யார் துதிக்கிறாங்களோ, எந்த குடும்பம் ஒன்றுபட்டு ஆண்டவரை துதிக்கிறதோ, எந்த இருதயம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறதோ, அந்த குடும்பம், அந்த தனிப்பட்ட மனிதன் அற்புதத்தை கண்டு கொள்வார்கள். ஏனென்றால் எங்க புகழ்ச்சி இருக்குதோ அங்க தெய்வம் இருக்கிறார், எங்க புகழ்ச்சி இருக்குதோ அங்க ஆண்டவர் இருக்கிறாரு, எங்க புகழ்ச்சி இருக்குதோ அங்க பிசாசால இருக்க முடியாது. எந்த வீடு ஆண்டவரை துதிக்குதோ அந்த வீட்டில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகும், அந்த வீட்டில் இருக்கிற சாபக்கேடுகள் எல்லாம் மாறி போகும். ஆகவே தான் அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுவோர் அவரை புகழ்வார்களாக என்று சொல்லி தாவீது ராஜா வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனவிட்டு சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. ஆனால் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். இந்த தியானத்தில் அடிக்கடி நாம் துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எப்படி துதித்தா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 5வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களை, சின்னப்பர் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் இடம்பெறட்டும், உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். யார் இருதயத்தின் அடியாழத்தை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆகவே இந்த 5 நாட்களும் நம்ம ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணுமா அப்படின்னு சொன்னா, இருதயத்தை திறந்து ஆராதிக்கணுமா, இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நம்ம ஆராதிக்கணுமா. அன்பானவர்களை, விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி ஆபிரகாமை நாம சொல்லுகிறோம். ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி நம்முடைய திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி விசுவாசத்தின் தந்தை ஆனார்? அன்பானவர்களே, அவர் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாக்கு மட்டுமல்ல, நாவு மட்டுமல்ல, நாடி நரம்பெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்குமா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால தான் பாலை நிலத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆகவே அமர்ந்தபடி உற்சாகத்தோடு இந்த பாடலை உணர்ந்து இணைந்து ஆண்டவரை ஆராதித்து தொடர்ந்து பாடுவோமா? உற்சாகத்தோடு இணைந்து பாடும், அமர்ந்தபடி இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கைத்தட்டி பாடுவோமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்து பாடுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும்
எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். பாடுவோமா? ஆகும், எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். பிரைஸ் தி லார்ட். நல்ல மனவிட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. மனவிட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவார்களாக, ஆண்டவரை தேடுவோர் அவரை புகழ்வார்களாக. திருப்பாடல்கள் 22வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை எப்படி துதிக்க வேணும் அன்பானவர்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். உளமாற எப்படி இசைப்பாடி ஆண்டவரை போற்றுவது, இதுதான் ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நாக்கு மட்டுமல்ல, நாடி நரம்பெல்லாம் ஆண்டவரை துதிக்கும் போது அந்த இடத்திலே அற்புதம் நடக்கும். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வாயை திறந்து சொல்லுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சத்தமா சொல்லுங்க. ஆகும், எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். சத்தமா சொல்லுங்க. ஆகும், எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? கண்களை மூடிக்கொள்ளும். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம கண்களை திறந்து ஏனோ தானோ என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளை பரிசுத்தமான வேளை, இந்த வேளை ஆண்டவருடைய இரக்கத்தின் வேளை. கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? கண்களை மூடி. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் போது அற்புதம் நடக்கும். கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லவரே, நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொடுவீராக ஆண்டவர். இந்த வேளை அற்புதத்தின் வேளையாக அமையட்டும் ஆண்டவரே. அக்கினி கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ராஜா. தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற ஆணிவேரை பிடுங்கி எரியக்கூடிய ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி ஆண்டவரே. தெய்வமே நன்றி ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறேன். உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறீர் ராஜா. தெய்வமே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி ஆண்டவரே. தெய்வமே நன்றி ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அமர்ந்து கொள்வோமா? அமர்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, இந்த வேளை மிக மிக முக்கியமான வேளை நம்முடைய வாழ்க்கையிலே. அன்பானவர்களை, ஆண்டவர் நம் சந்திக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், ஏதோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களை அழைத்தது தெய்வம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. தெய்வம் தான் மனிதர்கள் வழியாக உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். எத்தனையோ மக்கள் இந்த நாட்களிலே தியானத்துக்கு போகணும்னு நினச்சி அவங்களால முடியல, சூழ்நிலை மாறி போச்சுது. ஆனால் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஆண்டவர் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறாரே, இதுதான் அவருடைய திட்டம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. அடுத்ததாக அன்பானவர்களே, இயேசு அன்பானவர்களே, இந்த யோவான் 8வது அதிகாரம் 34வது இறை வார்த்தையில் இப்படி 7:37 இப்படி சொல்லுகிறான். அன்பானவர்களே, என்ன சொல்றார் அப்படின்னா, அன்பானவர்களே,
யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் வந்து பருகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி சொன்னார் தெரியுமா? திருவிழாவின் இறுதியான பெருநாள், சரியா? அந்த இடத்துல இப்படி தான் இருக்குது, சரியா? அவருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கும் சொல்லுங்க. இறுதியான பெருநாள் அப்படின்னு சொன்னா கடைசி நாட்கள்ல, திருவிழா நாட்கள், கடைசி நாட்கள் எவ்வளவு கூட்டம் இருக்கும். இயேசு எழுந்து நின்று எல்லா மக்களும் கேட்கிறபடி உரக்க சத்தத்தோடு இப்படி சொல்றாங்களாம், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் வந்து பருகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டதாக அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, திருப்பாடல்கள் 42வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில அன்பானவர்களே தாவீது அரசர் தாகத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி சொல்றார் தெரியுமா? அன்பானவர்களே, கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல இறைவா என் உள்ளம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குதா? அன்பானவர்களே, திருப்பாடல்கள் 63வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீரின்றி வறண்டு கிடக்கும் தரிசு நிலம் நீருக்காக ஏங்கி தவிப்பது போல இறைவா என் உள்ளம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது, என் உள்ளம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. தாகத்தை குறித்து தாவீது அரசர் உணர்ந்திருந்தார். ஆகவே தான் தாகத்தோடு ஆண்டவரை தேடினார். அவர் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? அவர் போற இடங்களில் எல்லாம் வெற்றியை கொண்டு வந்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அப்போ இந்த தியானம் எனக்கு ஒரு வெற்றியான தியானமா அமையணுமா? நான் என்ன செய்யணும்? தாகத்தோடு அவரை தேட வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தாகம் உள்ளவர்களே எல்லாரும் நீர்நிலைக்கு கடந்து வாருங்கள். எசாயா 55வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தாகமாயிருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் நீர்நிலைக்கு கடந்து வாருங்கள் என்று சொல்லி. ஆகவே மறுபடியும் எல்லாரும் எழுந்து நிற்போமா? வாஞ்சியோடு மறுபடியும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். மனசோர்வு, உடல் சோர்வு எல்லாவற்றையும் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு நம்ம ஆண்டவரை துதிப்போமா? துதிக்கும் போது நெருப்பு பற்றி எரியும். துதிக்கும் போது அற்புதம் கடந்து வரும். எப்படி துதிக்கும் போது? விட்டு கொடுத்து அர்ப்பண உணர்வோடு நம்பிக்கையோடு தாகத்தோடு துதிக்கும் போது அற்புதம் கடந்து வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி பிடிங்க. கரங்களை உயர்த்துவதற்கு அர்த்தம் உண்டு. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். கையை தூக்கி நல்ல மனவிட்டு ஏசப்பானை கூப்பிடுவீங்களா? இயேசுவேனை கூப்பிடுவீங்களா? தாவீது அரசர் தாகத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். எசாயா தீர்க்கதரிசி தாகத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். இயேசு தாகத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். திருவெளிப்பாடு கடைசி அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாயிருப்போருக்கு வாழ்வு தரும் ஊற்றிலிருந்து தண்ணீரை குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. வாஞ்சோடு இயேசுவேனு கூப்பிடுவோமா? இயேசுவேனு கூப்பிடுங்க அன்பானவர்களே. இயேசுவேனு கூப்பிடுங்க. இயேசுவேனு கூப்பிடுங்க. யாரும் பார்க்க வேண்டாம். அங்க இங்க பராக்க பார்க்க வேண்டாம். தேவ பிரசன்னத்தின் வேளை அங்கங்க பராக்க பார்க்க வேண்டாம். தெய்வீக கிருபை இந்த இடத்துல நிறைகிறது. நல்ல மனவிட்டு கூப்பிடுங்க. தெய்வீக அக்கினி இந்த இடத்துல கடந்து வருகிறது. மனவிட்டு கூப்பிடுவீங்களா? தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிறைகிறது. மனவிட்டு கூப்பிடுவீங்களா? தகப்பனை நோக்கி கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிற, தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. சர்வ வல்லவரையுமே துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும். இரண்டு கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? கரங்களை உயர்த்தி பிடிங்க அன்பானவர்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியிலே வாசம் செய்கிறவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுக்களை உடைக்கிறவரை துதிக்கிறோம் அப்பா. வேதனைகளை நீக்குகிறவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெயர் பெயராய் தொடுகிறவரை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி ஆண்டவரே. தெய்வமே நன்றி. தகப்பனை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே நன்றி ஆண்டவரே. நல்ல கை தட்டி பாடுங்க மாணவர்களே. ஆகும் எல்லாமாகும் உம்
உம்மாலிதான் எல்லாமாகும். பாடுங்க. ஆகும், எல்லாமாகும். உம்மாலிதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். மறுபடியும் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். பாடுவோம். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். இன்னொரு முறை. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆகும். நம்பிக்கையோடு சொல்லுங்க மாணவர்களே. நம்பிக்கையோடு சொல்லுங்க மாணவர்களே. வீட்டில் நிம்மதி இல்லையா? வீட்டில் சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? அவரால் எல்லாம் முடியும். தடைகளை மாற்ற முடியும். வாயை திறந்து சொல்லுவீங்களா? தேவ கிருபை இந்த இடத்துல நிறைகிறது. நல்ல மனவிட்டு சொல்லுங்க. உம்மாலி எல்லாமாகும். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன். இந்த தியானத்தில் நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கட்டுகளை உடைக்க போகிறேன். தகப்பனை துதிக்கிறேன். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோமா? மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். அன்பானவர்கள், உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது நாள் வரைக்கும் அன்பானவர்கள் நம்ம புலம்பி இருக்கிறோம். கோயிலில் போய் புலம்பி இருக்கிறோம். நற்கரணை சிற்றாலயத்தில் போய் புலம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியலை. நான் என் வாழ்க்கையை முடிக்க போகிறேன். இதோ நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி அன்பானவர்களே சுய முடிவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அடுத்ததாக அவரையே பழித்திருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. நல்ல மனவிட்டு ஒப்புக் கொடுங்க மாணவர்களே. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல நிறைகிறது. இதோ இந்த வேளையில் தெய்வம் ஆண்டவர் ஏதோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை உடைய செய்து கொண்டிருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கடன் பிரச்சனையில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இதோ இந்த வேளையில் அவருக்கு எல்லாம் தெரியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அமர்ந்து கொள்வோமா? அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, நீங்க வந்திருக்கிற இடம் சீயோன் மலை. சீயோன் மலை. இந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். யாருக்கு ஆசீர்வாதம்? அன்பானவர்களை, யார் முழுமையா விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு, யார் இருதயத்தின் அடியாளத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு, யார் முழுமையாக அவர்கிட்ட அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு, அடுத்ததாக யார் அவருடைய சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மனவிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனுடைய வேண்டுதல் மேகத்தை ஊடுருவி போகுமா? தாழ்த்துகிறவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நான் கட்டுப்படுறேன். ஒரு குடும்பத்துக்குள்ள தன்னை தாழ்த்துகிறவனுடைய மனிதன் என்ன செய்வார்? பொறுத்து போவார், விட்டு கொடுப்பார், ஒதுங்கி நிற்பார், அடுத்தவங்களுக்காக தன்னை இழப்பார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்துகிறவர், ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவர். எசாயா 55வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கும் போது, தன்னை தாழ்த்துகிறவனுடைய வேண்டுதல் மேகத்தை ஊடுருவி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தன்னை தாழ்த்துகிறாங்களோ அவங்களுடைய விண்ணப்பம் மேகத்தை ஊடுருவி போகுமா? அங்கிருந்து திரும்ப வருமா? சும்மா வராதான். பதிலை பெறாமல் அது திரும்ப வரவே செய்யாதான். அல்லேலூயா.
சொல்லுங்க ஹல்லேலூயா. திருப்பாடல் 134 சொல்லப்பட்டிருக்கிறது, தூயகத்தை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். எதுக்கு கைகளை உயர்த்தி சொல்லணும்? எப்போ கையை தூக்குவோம்? இது இல்லை அன்பானவர்களை, 2 கரங்களை உயர்த்துவது, 2 கரங்களை உயர்த்துவது தான் கைகளை உயர்த்தி. அன்பானவர்களை, கையை தூக்கும்போது கை வலிக்க தான் செய்யும். நான் தூக்குனாலும் கை வலிக்க தான் செய்யும். அன்பானவர்களை, இது ஹியூமன் நேச்சர். ஆனால் எப்போ நம்ம கையை தூக்குவோம்? எப்போ ஒரு மனுஷன் கையை தூக்குவான்? ஐயோ என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது, வழி இல்லை, உம்மால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி எப்போ நினைக்கிறானோ அப்போத்தான் அந்த மனிதன் கையை தூக்குவான். ஒரு மனுஷன் கையை தூக்குறானா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். தன்னை தாழ்த்துகிறவனுடைய வேண்டுதல் மேகத்தை ஊடுருவி போகும். இந்த 5 நாட்கள் தியானம் எனக்கு ஆசீர்வாதமான தியானமாக இருக்கணுமா? நான் கடைபிடிக்க வேண்டிய காரியத்தில் ஒன்று, என்னை தாழ்த்த வேண்டும். யார் தாழ்த்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். கரங்களை அமர்ந்தபடியே கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? கரங்களை உயர்த்தி பிடிங்க. உட்கார்ந்தபடியே அன்பானவர்களே, உங்கள் சிரமத்தை எனக்கு தெரியும். கையை தூக்குனா கை வலிக்கும், உண்மைதான். ஆனால் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆசீர்வாதம் இருக்குது, அதில் விடுதலை இருக்குது, அதுக்கு பதில் உண்டு. இங்கே மட்டும் இல்லை, ஒருவேளை உங்கள் வீட்டில் சில காரியங்கள் நடக்கணுமா? வீட்டுக்கு போங்க, வீட்டில் இருக்கும் முழங்கால் படிட்டு கையை தூக்குங்க, கட்டுக்கள் எல்லாம் உடைந்து போகும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அமர்ந்தபடியே நம்மை தாழ்த்தி மறுபடியுமாக அவரை துதிப்போமா? அவரை ஆராதிப்போமா? இப்போ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து துதிங்க. அன்பானவர்களே, கரங்களை உயர்த்தி அப்படியே துதிப்போமா? மறுபடியுமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாயிருங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயராய் தொடுங்க ராஜா. தெய்வமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல மனவிட்டு, நல்ல மனவிட்டு, நல்ல மனவிட்டு வாயை திறந்து துதிங்க. அன்பானவர்களே, வாயை திறந்து துதிங்க. இந்த வேளை ஆசீர்வாதத்தின் வேளை, இந்த வேளை அற்புதத்தின் வேளை, இந்த வேளை விடுதலையின் வேளை. நல்ல மனவிட்டு கூப்பிடுவீங்களா? தெய்வமே ஸ்தோத்திர, தெய்வமே நன்றி ஆண்டவரே. தெய்வமே துதிக்கிறோம் அப்பா. தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே நன்றி, தெய்வமே ஸ்தோத்திரம். மறுபடியும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடுவோமா? ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாடுங்க ஐயா, சேர்ந்து பாடுங்க. வாழ்க, உம் நாமம் வாழ்க. இன்னொரு முறை ஐயா வாழ்க. பாடுங்க மாணவர்களே. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இந்த பாடலை நம்ம பாடும்போது ஏற்கனவே நாம சிந்தித்த இந்த காரியங்களை மனதில் வைத்து கொண்டு நீங்க பாடுங்க மாணவர்கள். 1, ஆண்டவரை நம்ம புகழணும். 2வது, முழு அர்ப்பணத்தோடு புகழணும். ஆபிரகாமை போல நம்முடைய நாடி நரம்பெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும். அன்பானவர்களே, அடுத்ததாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பண தாகத்தோடு அவரை துதிக்க வேண்டும். அடுத்ததாக தன்னை தாழ்த்தி அவரை துதிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்னொரு முறை ஆராதிங்க அன்பானவர்களே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா சேர்ந்து பாடுங்க அன்பானவர்களே, சேர்ந்து பாடுங்க. உம் நாமம் வாழ்க. இன்னொரு முறை ஐயா வாழ்க,
வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கைத்தட்டி உற்சாகமாய் இணைந்து பாடுங்க மாணவர்களே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. உணர்ந்து எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, பாடுங்க மாணவர்களை. வாழ், உம் நாமம் வாழ்க. பாடுங்க ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. இன்னொரு முறை ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோமா? மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க அன்பானவர்களே. அன்பானவர்களே, துதி என்பது இந்த இடத்தோட நிறைவு பெறுவது அல்ல, நம் சாகிற வரைக்கும் நம்மோடு கூட வருவது. அன்பானவர்களை, எப்படி துதிச்சா அற்புதம் நடக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்பானவர்களே, அன்பானவர்களை, எப்படி துதிக்கும் போது தாவீது அற்புதத்தை பெற்றுக்கொண்டார், எப்படி ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆபிரகாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார், எப்படி இருக்கும்போது தேவத்தாய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாம தெரிஞ்சிருக்கணும். அன்பானவர்களை, ஏனோ தானோ என்று சொல்லி நாம் ஆராதித்தோம் என்று சொன்னால் அற்புதம் நடக்காத அன்பானவர்களே. ஏனென்றால் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அன்போடு நேசிக்கிறார். அன்பானவர்களே, திருப்பாடல்கள் 8வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நீர் படைத்த வானங்களையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீனையும் நான் நோக்கும்போது அவர்களை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? இருப்பினும் அவர்களை உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளேன். பழைய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கும்? இருப்பினும் அவர்களை வானதூதருக்கு அடுத்த நிலையில் வைத்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கும். புதிய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு? அவர்களை உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? இல்ல. எனக்கு தகுதி இருக்கா? இல்ல. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. முழுமையான தகுதியோட இந்த இடத்துல நானே இல்லை, நாம யாருமே இல்லை. தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் கிருபையாக பார்த்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அதைத்தான் நம்ம பாடினோம். எளிமையான எங்களை ஆண்டவரே நீர் நினைக்கிறீர். எளிமையான நம்மை அவர் நினைக்கிறார். எளிமையான நம்மை அவர் புறந்தள்ளவில்லை. எளிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பலவீனன், நான் ஒரு பாவி, பாவ இயல்புள்ளவன், அடிக்கடி என்னுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுக்கு உட்படுகிறவன், உணர்ச்சிக்கு உட்படுகிறவன். இதுக்கு பேர் தான் எளிமை. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இந்த 5 காரியங்களும் ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியங்கள். அப்போ அந்த இடத்துல நிற்க உங்களுக்கும் இல்லை, எனக்கும் தகுதி இல்லை. ஆனால் எளிமையான நம்மை ஆண்டவர் நினைக்கிறாரே, அவர் நினைவு கூறும் தெய்வம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? உற்சாகத்தோடு இணைந்து பாடுவோமா? இணைந்து பாடுவோம் அன்பானவர்களே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. பாடுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாஞ்சோடு சொல்லுங்க. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை அசைத்து ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாடுங்க ஐயா
சேர்ந்து பாடுங்க மாணவர்களே, ஆராதிப்போம். உம் நாமம் வாழ்க. இன்னொரு முறை பாடுங்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? சிரமம் பார்க்காதீங்க மாணவர்களே, கரங்களை உயர்த்தி பிடிங்க. நான் எளிமைப்பட்டவன். ஏன் நான் எளிமைன்னா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பலவீனன், உணர்வுக்குட்படுகிறவன், உணர்ச்சிக்குட்படுகிறவன், விசுவாசத்தில் தளர்ந்து போகிறவன், தகுதியில்லாத மகனாகிய மகளாகிய என்னை ஆண்டவர் நினைவு கூர்ந்து இந்த இடத்திற்கு, உன்னதமான இந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறாரே. உம்முடைய கிருபை எவ்வளவோ பெரியது, உம் கிருபை எவ்வளவோ பெரியது, உம் கிருபை எவ்வளவோ பெரியது. உம்மை நான் ஆராதிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளுவீங்களா? கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபையை நினைத்து துதிப்போமா? மறுபடியும் துதிப்போமா? சோர்ந்து போகாதீங்க மாணவர்களே. உடல் சோர்வதான் கொடுக்கும், சோர்ந்து போகாதீங்க. நல்ல மனவிட்டு கூப்பிடுங்க. எளிமையான நம்மை இயேசு நினைக்கிறார், என்னை நினைவு கூறுகிறார். ஆகவே தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆகவே தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. மொத்தத்தில் இந்த இடத்துல நிற்கிற நமக்கு யாருக்குமே தகுதி இல்லை. தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் நினைவு கூறுகிறாரே. கண்களை மூடி அவருடைய கிருபையை நாம் நினைத்து பார்த்து மறுபடியும் துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க வர ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தெய்வமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே நன்றி ஆண்டவர், தெய்வமே ஸ்தோத்திரம், தெய்வமே நன்றி ஆண்டவர், தெய்வமே ஸ்தோத்திரம். எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே. இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. பாடுங்கள் மாணவர்களே, ஆராதனை. சேர்ந்து பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கண்ணை மூடி பாடுங்க. ஆராதனை பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னொரு முறை ஆராதனை. எல்லாரும் வாயை திறந்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி மறுபடியும் துதிங்கன்மானவர்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எளிமையான என்னை நினைவு கூர்ந்தீரே, உம்மை துதிக்கிறேன் ராஜா. தகப்பனை, எளிமையான என்னை நினைவு கூர்ந்தீரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எளிமையான என்னை நினைவு கூர்ந்தீரே ஆண்டவரே, உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தெய்வமே நன்றி. இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோமா? மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க மாணவர்கள். ஒப்பு கொடுத்து விட்டு அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம், உட்கார்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, இதோ இந்த வேளையிலே ஆண்டவர் நம்முடைய தகுதியின்மையை பார்க்கவில்லை. ஆகவே தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு வேளை எல்லாம் கவனமா இங்க கேட்போம். ஒரு வேளை ஆண்டவர் என்னுடைய குற்றத்தையோ உங்க குற்றத்தையோ பார்த்தார் அப்படின்னு சொன்னா
அன்பானவர்களே, அவர் முன்னால யாராலையும் நிற்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆகவே நீங்க நம்பிக்கையோட, அன்பானவர்களே, நம்பிக்கையோட இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், இறை வார்த்தை கேட்கலாம். இந்த 5 நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நாட்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் நடப்பது என்ன அன்பானவர்களே? இந்த உலகத்தில் என்ன நடக்குது? ஒரு குற்றம் என் மேல கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உங்க பார்வை என்ன பற்றி, உங்க பார்வை எப்படி இருக்கும்? அன்பானவர்களே, எவ்வளவுதான் அதன் பிறகு நான் நல்லவனா இருந்தாலும் சரி, அந்த கரும்புள்ளி மாறவே செய்யாது. அல்லேலூயா, இயேசுவே நன்றி. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? கரைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரைப்படுதல், கரைப்படுதல். ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா சொந்தம் ஒதுக்கிடும், நண்பர்கள் ஒதுக்கிடுவாங்க, ஊர் விலைக்கு வச்சிரும், சமுதாயம் ஒதுக்கிறோம். ஆனால் தெய்வம் நம்முடைய குற்றங்களை பார்த்து நம்மை ஒதுக்குவதே இல்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த தியானத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க மனசுல இவ்வளவு பெரிய காயம் இருக்குது, வெளியே தெரியாது. ஐயோ, நான் இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி செஞ்சுட்டேனே, என் வீட்டுக்குள்ள இப்படி காரியம் நடந்துருச்சு, என்னால் நடந்துருச்சு என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை மனிதர்கள் குற்றங்களை பார்க்கிறார்கள், ஆனால் இந்த இடத்துல அசைவாடுகிற தகப்பனோ நம்முடைய குற்றங்களை நீக்கி அன்பானவர்களை நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆகவே அன்பானவர்களே, நீங்க வந்திருக்கிற இடம் சீயோன் மலை. இந்த இடத்துல ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும், ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவர் எனக்கும் தகப்பன், உங்களுக்கும் தகப்பன். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மனவிட்டு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இளைய மகன் பாருங்க, தப்பு பண்ணிட்டு மறுபடியும் மனம் திரும்பி என் தந்தைகிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்த போது இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றது போலதான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. ஆகவே அன்பானவர்களே, இன்னும் ஆர்வத்தோடு நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். எந்த வார்த்தை சொல்லி தெரியுமா? குறை நீக்கும் வல்லவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. கைத்தட்டி பாடுவோமா? எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமா இணைஞ்சு பாடுவோம். குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கைத்தட்டி பாடுங்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, பாடுங்க, வாழ்க நாமம் வாழ்க, பாடுங்க. ஐயா வாழ்க, சேர்ந்து பாடுங்க மாணவர்களே. வாழ்க நாமம் வாழ்க. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டி தொடர்ந்து பாடுவோமா? ஐயா வாழ்க, வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க நாமம் வாழ்க. நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, இதோ இந்த வேளையில சில காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த உன்னத திருப்பலிலே முழு உள்ளத்தோடு கலந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே ஞானத்தால் நிரப்புங்க. தூய ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி.